இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 17, 18 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்யுங்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலகத் தோற்றம் முதல் தேவனுடைய தம்முடைய கிரியையெல்லாம் தெரிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை எல்லாம் மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்யும் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. விழுந்து போன கூடாரம், தாவீதின் கூடாரம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டுமாய் எழுப்பி கட்டுவேன். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம் ஆதியில கொண்ட அன்பை விட்டு தூரப்பட்டு போயிருப்போம். ஏதோ ஒரு பாவத்து நிமித்தமாய் சீர்குலைந்து அப்படியே பின்னாடி போயிருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை பின்தங்கி போயிருக்கிறதை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கிற மனிதர் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய், ஏதோ ஒரு சொல்லி நிமித்தமாய் நாம் இடறி போய் அப்படியே மங்கி 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 பிரகாசமாக இருக்கிற ஒரு விளக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன குறைய என்ன செய்யும், அப்படியே சோர்வாகிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ அதில் என்ன ஊற்ற போது அந்த விளக்கு எப்படி இருந்தால் பிரகாசமாக எரியும். சாதாரண வீட்டில் வச்சிருக்கிற மண்ணெண்ணெய் விளக்கு, இப்போ நம்ம வீட்டுகளில் மண்ணெண்ணெய் விளக்கு இல்லை, ஆனால் மண்ணெண்ணெய் குறைஞ்சிச்சுன்னா பாருங்களேன், அப்படியே கருகிக்கிட்டே வரும் பாருங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினோம்னா நல்லா பிரகாசமாக எரியும். குத்து விளக்கில் எண்ணெய் குறைஞ்சிருச்சுன்னா அதோடைய இது என்ன செய்யும், குறைஞ்சிரும். அது எண்ணெய் ஊற்றும் பொழுது அது பிரகாசமாக எரியும். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, பிரகாசம் எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய், ஏதோ ஒரு பேச்சு நிமித்தமாய், ஏதோ ஒரு அவச்சொல்லி நிமித்தமாய், யாரோ சொன்ன ஒரு காரியத்தின் நிமித்தமாய் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள நெருக்கடி, நேரடி தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இதனால் தாவீதின் கூடாரம் என்ன செய்தது, விழுந்து கிடக்கிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எழுப்பி கட்டுவேன் என்று ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும்படியாய், ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 பேர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருப்பாங்க, மற்ற 2 பேர் நினைச்சிருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அங்கு அந்த 2 பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருப்பாங்க. கூட இருக்கிறவர்கள் பேச்சு நிமித்தமாய், ஏதோ ஒரு காரியம் அவர்கள் சொல்லி நிமித்தமாய், இல்லை வேலை செய்கிற இடத்து நிமித்தமாய், இல்லை போதகரை நிமித்தமாய், இல்லை ஏதோ ஒரு ஊழியக்கார நிமித்தமாய், ஆனால் பாதிக்கப்படுகிற அந்த பாதிப்பான ஒரு வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை அனலை அடைத்து போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த நேரடி தொடர்பை எதுக்காக நீங்கள் துண்டிக்கப்படும்? யாரோ ஒரு மனுஷன் பேசினா அப்படின்றதற்காக, யாரோ உங்களை குற்றப்படுத்தினார் என்பதற்காக உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பை நீங்கள் துண்டித்து விட்டீர்களே. ஊழியக்காரர் அவர் ஒரு மனுஷன் தான், அவர் உங்களுக்கு போதனை செய்வதற்காக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களைப் போல தான் அவரும். அவர் ஒரு வார்த்தை சொன்னது இருப்பதற்காக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் தொடராதபடிக்கு பின்வாங்கி போனீர்களானால் பிசாசு உங்கள் மேல் வைத்திருக்கிற கண்ணி என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு ஊழியக்காரரை பார்த்து அவருக்காக நான் அவர் இப்படி சொல்லிட்டார், அவர் என்னை பார்க்கல, அவர் என்னை கனப்படுத்தல, அவரை எனக்கு ஒரு ஜெபம் பண்ணலை அப்படின்னு சொல்வதற்காக உங்களுக்கும் நேரடி தொடர், ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள தொடர்பை நீங்கள் துண்டித்து போட்டு விட்டு இருக்கிறீர்களே. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டுமாய் எழும்பி கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வாய்ப்பை ஆண்டவர் மீண்டுமாய் கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பின்வாங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தரார். மீண்டுமாய் தேவ சமூகத்துக்கு போங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்குவதற்கு எவ்வளவு கடினப்பட்டு அதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, உலகப்புறமான காரியத்தில் அப்படியே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்புகளை அல்ல தட்டிக்கிட்டே இருப்போமையானால் முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளது என்று வேதம் எழுதியிருக்கிறது நமக்கு தெரியும்.
முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடு உள்ளது. அறியப்படாமையே இருந்திருக்கலாமே இந்த தேவநாமத்தை. அப்ப எவ்வளவு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பிசாசானவன் என்ன செய்யறானா, நம்முடைய கண்களை கட்டி வைத்து அதை அறிய விடாதபடிக்கு நம் உலகத்தினுடைய காரியத்தில் ஈடுபடுவதற்கு அதிகமாக நம்மை அப்படியே உந்தி தள்ளுகிறதை நாம் உணர முடிகிறதா என்று பார்க்கும்படி அழைக்கப்படுகிறோம். எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை அனலாக்கணும். எங்கேயோ நீங்கள் ஒரு கூட்டத்தில் போகும்பொழுது அங்கே ஆவியில் அனலாகி விட்டு நீங்கள் தனியை நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சோர்வாகிடுறீங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்பு ஒரு நாள் துண்டிக்காதபடிக்கு என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள தொடர்பு, நீங்கள் தேவ சமூகத்தில் கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுத்து அவருடைய நாமத்தை மெய்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொண்டு போறீங்களோ, ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கொண்டு போவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எழும்பி கட்டுவேன் என்று ஆண்டவரா கத்த சொல்றாராம். இதெல்லாம் செய்கிற கத்த சொல்கிறார். அப்ப விழுந்து போயிருக்கிற பலிபீடம் எப்படி இருக்கிறது? சீர்குலைந்து போய் இருக்கிறதா? விளக்கு பிரகாசமா எரியல அப்படின்னு சொன்னா அந்த விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெய் குறைந்து விட்டது, அபிஷேக எண்ணெய் குறைந்து விட்டது. அப்ப அதுல எண்ணெயை ஊற்றும் பொழுது அது மீண்டும் பிரகாசமா எரியும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம குறைந்து போயிருக்கிற அந்த ஆவிக்குரிய அந்த தேவ அபிஷேகத்தை மீண்டும் புதுப்பிக்கும்படியே பலிபீடத்தை செப்பனியிடப்பட வேண்டும். காலையில அரை மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, இப்ப 10 நிமிஷம் கூட என்னால ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது. அதை சீர்படுத்தணும், அதை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமேயானால் அது நம்மளை ஒருவனும் அசைக்க முடியாது. பிரியமானவர்களே, மீண்டுமாய் ஆண்டவர் உங்க பலிபீடங்களை சுத்தம் செய்ய விரும்புகிறபடியினாலே, இது கடைசி காலமாய் இருக்கிறபடியினாலே அநேக ஜனங்களை பிசாசு வஞ்சித்து உலகத்துக்குள்ள தள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. நீங்க ஜெபிக்காம பின்னாடி போறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் உங்களை தடுத்து கொண்டே இருக்கிறது மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க. மீண்டுமாய் ஜெப வாழ்க்கையை மாற்றுங்க, வேத வாசிங்க. உங்க அணிந்து கொண்டிருக்கிற புகைந்து கொண்டிருக்கிற பலிபீடத்தை அக்னியாய் மாற்றி விடுவீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையா இருக்கார். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் கூட இருக்கலாம். நாம் நம்முடைய பலிபீடத்தை சுத்தம் செய்யும்படியாய், அது எப்பொழுதும் கொழுந்து விட்டு எரிகிறதாய் இருக்கும்படியாய் காணப்பட அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரையா. மங்கி எரிகிற எங்கள் திரிகளை பிரகாசிக்க செய்வீராக. ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரை அணைந்து போய் கொண்டு இருக்கிறது ஐயா. யாரோ சொன்னது நிமித்தமா எனக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை துண்டிக்கப்பட்டு இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, இது பிசாசு வைத்திருக்கிற கண்ணி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தெளிவை உண்டாக்குவீராக. மோடு பேசுகிற அந்த உறவு மீண்டுமாய் புதுப்பிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.